நெகேமியா அவர் நல்ல ஒரு வாழ்க்கை, எங்க சிறைப்பட்டு போய் அவர் வந்திருந்தாலும் எங்க இருக்கிறார்? அவரு அரண்மனையில என்ன வேலை செய்தாரு? ராஜாவுக்கு பணிவிடை, நல்ல பொசிஷன். இதெல்லாம் நான் சீக்கிரமா சொல்றேன். ஆனாலும் அவர் தன்னுடைய சொந்த ஜனங்கள் யூதாவில் மகா தீங்கையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, எருசலேமுடைய சுவர் இடிக்கப்பட்டு கிடக்குதுன்னு கேட்ட உடனே அவர் ஏனோ தானோன்னு இல்லைங்க, அவர் என்ன செய்தாரு? துக்கித்து உபவாசித்து அழுது ஆண்டவர் சமூகத்துல தேவனை நோக்கி பார்த்து இடிந்து போன அலங்கத்தை கட்ட தன்னை அவர் ரெடி பண்றாரு. அவர் ரெடி ஆகிறாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாரு சொல்லுங்க? அதுக்கடுத்து என்ன செய்தாரு? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? ராஜா கிட்ட போறாரு. எங்க போறாரு? ராஜா கிட்ட. பரவாயில்ல, இப்ப கவனிங்க. நீங்க இதுல ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்துக்கலாம், பரவாயில்ல, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ராஜா கிட்ட போறாரு. ஏன்னா இவரும் ஒரு அடிமையா தான் இங்க இருக்கிறாரு. ராஜா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறாரு. ஏன்னா ராஜா அனுமதி கொடுத்தாதான் இவர் எங்க செய்ய முடியும், எங்க போக முடியும்? எருசலேமுக்கு போக முடியும். ராஜா கிட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்கல. அவர் என்ன செய்யறாரு? ராஜா கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். நான் ராஜாவை பார்க்க போறேன், ராஜா கிட்ட என்ன செய்யுங்க, ஃபேவர், தயவு கிடைக்க செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவே என்ன செய்யறாரு? வாலண்டியரா இவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா உன் முகம் வாடலா இருக்கு, எப்பவுமே இப்படி இருக்காதே, ஏன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் அதற்குரிய வழியை தானாவே என்ன செய்யறாரு? திறந்து கொடுக்கிறாரு. கர்த்தருடைய கரம் நம்மேல இருக்குமாயின், நமக்கு சாதகமா இருக்குமாயின், அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.